சில செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்புக்கும் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனிக்கும் இடையிலான செய்திகள் சில காலப்பகுதியாக நாங்கள் வழங்கவில்லை. அதற்கான காரணம் சற்றே ஈரான் அமெரிக்காவினுடைய போக்கிலிருந்து ஒதுங்கியிருந்த ஒரு நிலைப்பாட்டில் இருந்தது. இப்போது மீண்டும் ஒரு மிக முக்கியமான ஒரு பேசுபொருளாக இருக்கிறது. அது தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ஈரானினுடைய ஆன்மீக தலைவரோடு பேச விரும்புவதாகவும் அணுசக்தி தொடர்பான ஒப்பந்தங்களை கைச்சாத்திட்டு நண்பர்களாக மாறி அது தொடர்பிலே பேச்சுவார்த்தைகளை மேற்கொள்வதற்கு தான் தயாராக இருப்பதாகவும் அமெரிக்க ஜனாதிபதியினுடைய மிக முக்கியமான புதிய ஒரு பச்சை கொடி விவகாரம் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கிறது. ஈரானோடு தான் இது பற்றி பேசுவதற்கு விருப்பம் தெரிவிப்பதாகவும் அவ்வாறு செய்தால் அது அவர்களுக்கே நன்மை பயக்கும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி தெரிவித்திருப்பதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன. இந்த நிலையில் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி என்ன தெரிவித்திருக்கிறார் தெரியுமா? சிங்கம் எப்போதும் சிங்கம்தான், புலி பசித்தாலும் புல் தின்னாது என்றெல்லாம் பழமொழிகளிலே கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா? சமகாலத்திலே ஒரு பழைய மனிதர் தலைமைத்துவத்தில் எப்படி இருக்கிறார் என்பதனை இந்த வாசகம் காட்டுகிறது. அதாவது அவர் கூறியிருக்கிறார், வற்புறுத்தலில் வருகின்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் அது இனிமையானதாக இருக்காது. பலவந்தப்படுத்தி ஒப்பந்தத்தில் இழுத்து விடுகின்ற எந்த ஒரு ஒப்பந்தமும் சமாதானத்திற்கான தூதாக இருக்காது. அடிபணிய வைக்கும் எந்த ஒரு ஒப்பந்தமும் என்னிடம் செல்லாது என்ற ஒரு விடயத்தினை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது, நீங்கள் பயமுறுத்தி என்னை பேச்சுவார்த்தைக்கு வாருங்கள் என்று மறைமுகமாக கூறுகிறீர்களா? பயப்படுவதற்கு நான் ஒன்றும் கோழை கிடையாது, நான் ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் என்பதனை அவர் நிரூபித்து பேசியிருக்கிறார். அது மிக முக்கியமாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப்பை அருகே வரவழைத்து கன்னத்திலே 2 விட்டதை போன்றிருக்கிறது இந்த வாசகங்கள். அதாவது, அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் அது என்ன நோக்கத்தில் குறிப்பிட்டார் என்பது தெரியவில்லை. ஒன்று, அவர் ஈரானிற்குள் இந்த விடயத்தை கொண்டு வந்து நோபல் பரிசுக்கான மற்றொரு விடயத்தை செய்ய முனைகிறாரா, அல்லது உண்மையிலேயே ஈரானை இதற்குள் அழைத்து மறுபுறத்தால் தாக்கி அழிக்க முனைகிறாரா என்ற ஒரு கேள்வி ஒரு புறம் இருக்கிறது. அதனை தொடர்ந்து எழுகின்ற மிக முக்கியமான ஒரு கேள்வி இருக்கிறது. அதுதான் மிக முக்கியமானது. ஈரானினுடைய ஜனாதிபதி மசூத் பெஸஷ்கியான் அவர்கள் இருக்கிறார், ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா அலி கமேனி அவர்கள் இருக்கிறார். இவர்கள் இருவரையும் மீண்டும் ஒரு முறை அமைதியாக ஓரமாக இருக்கக்கூடிய நேரத்தில் விடயத்திற்குள் இழுத்து விடுவதற்கு முயற்சிக்கிறாரா என்பது எது எப்படியோ ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் கொடுத்த பதிலானது சர்வதேசமே உற்று நோக்குகின்ற ஒரு பதிலாகத்தான் இருக்கிறது. அதாவது, நீங்கள் என்ன திட்டி தீர்த்து பயமுறுத்தி வாருங்கள், இல்லாவிட்டால் அழிப்பேன் என்று சொல்வது ஒரு விதம். நீங்கள் வந்தால் நல்லது, அது உங்களுக்குமானது, நண்பர்களாக இருப்பது சந்தோஷமானது என்று சொல்லி இல்லாவிட்டால் தாக்கு என்பதனை மறைமுகமாக சொல்வது இன்னும் ஒரு விதம். இந்த 2 அச்சுறுத்தல்களுமே என்னை அடிபணிய வைக்காது. நீங்கள் அச்சுறுத்துவது நல்ல விதமாக இருந்தாலும் தீயதாக இருந்தாலும் என்னிடம் அடிபணிய வைக்க முடியாது என்ற ஒரு விடயத்தை ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் மிக அழகாக கூறியிருக்கிறார். இந்த செய்தி தான் இப்போது மிக பேசுபொருளாக மாறிவிட்டிருக்கிறது. ஈரானினுடைய ஆன்மீக தலைவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்ற அதே தருணத்திலே தான் ஈரான் கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற புதிய பல ஏவுகணைகளையும் அவ்வப்போது அறிமுகப்படுத்தி வருகிறது. அவர்களிடம் கதிர் இருக்கிறது, அவர்களிடம் மிக முக்கியமான பல ஏவுகணைகள் இருக்கின்றன. நாங்கள் அதனை பிரத்யேகமாக ஏற்கனவே பல தடவைகளில் உங்களுக்கு வெளிப்படுத்தி விட்டோம். அது என்னென்ன ஏவுகணைகள், என்னென்ன பெயர்கள், என்னென்ன தூரங்களுக்கு பாயக்கூடியவைகள். அதாவது சில ஏவுகணைகள் அவர்களிடம் இருந்தன கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள், அதாவது இன்டர்கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். இந்த ஏவுகணைகளில் ராட்சத ஏவுகணைகள் அல்லது நீண்ட தூரம் சென்று தாக்கும் வல்லமை கொண்ட ஏவுகணைகள். இவைகளிலே மிக முக்கியமாக 3 தரப்பட்ட ஏவுகணைகள் அவர்களிடம் இருக்கின்றன. அதில் பல வகைகள் இருக்கின்றன. ஒன்று நெடுந்தூரம், மற்றது குறுந்தூரம், மற்றது இடைத்தூரம். இவைகளிலே அதிகம் அவர்கள் பாவிப்பது இடைத்தூரத்தை தான். நெடுந்தூரத்தை பாவிக்க வேண்டிய தேவைகள் அவர்களுக்கு இதுவரை இருக்கவில்லை. இருந்தாலும் சில இடங்களில் பாவித்தும் இருக்கிறார்கள். நெடுந்தூர ஏவுகணைகளில் மிக அண்மையில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ICBM இன்டர்கான்டினென்டல் பேலாஸ்டிக் மிசைல்ஸ் அல்லது இந்த கண்டம் விட்டு கண்டம் பாய்கின்ற அந்த ஏவுகணைகளிலே மிக முக்கியமான ஒன்று தான் அமெரிக்காவினுடைய பல தீவுகளை தாக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது. அதில் அவர்கள் பயன்படுத்தப்படுகின்ற காவிகள்,
அவர்களிடம் விண்வெளி பிரிவு ஒன்று இருக்கிறது. அவர்கள் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்கிறார்கள், விண்வெளிக்கு ஏவுகணைகளை ஏவுகிறார்கள். அதற்கு ஏவுகணைகளை எடுத்துச் செல்கின்ற ராக்கெட்டுகளையும் இதற்கான காவி வாகனங்களாக அவர்கள் தயார்படுத்தி வைத்திருக்கிறார்கள் என்று மிகப்பெரிய ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தார்கள். அதனையும் நாங்கள் உங்களுக்கு பிரத்யேகமாக வழங்கியிருந்தோம். ஆகவே உங்களுக்கு ஒரு பரிபூர்ண தெளிவு இருக்கிறது. இந்த அலைவரிசையிலே தொடர்ந்து பயணிப்பவர்களுக்கு அது தெரியும் நாங்கள் என்ன சொல்கிறோம் என்று. அதாவது இந்த அலைவரிசையில் புதிதாக இணைந்து கொள்பவர்கள் அதனை பாருங்கள். ஏவுகணைகள் தொடர்பான விரிவான தகவல்கள் இருக்கின்றன. ஆகவே அவர்கள் அதனை செய்திருப்பது என்பது என்னால் ஈரானினுடைய பலம் 2 விடயங்களில் இருக்கிறது. ஒன்று ஏவுகணைகள், இன்னொன்று ஆளில்லா விமானங்கள். இவர்களினுடைய தாக்குதல் வல்லமையினுடைய மிகப்பெரிய விடயமே இதுதான். ஆகவே அதனுடைய தாக்கத்திலிருந்து மிக முக்கியமாக இப்போதைய நிலையில் மத்திய கிழக்கிலே காசாவை அமைதிப்படுத்தி விட்டோம் என்ற ஒரு சூழல் இருக்கிறது. ஏன்னால் இப்போது இந்த ஒளிப்பதிவு இடம்பெறுகின்ற போது கூட அமெரிக்காவினுடைய உபஜனாதிபதி ஜெடி வான்ஸ் அவர்களும் அதே போல் பலஸ்தீனத்திற்கு பொறுப்பாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய இராணுவ தளபதியாக இருக்கக்கூடிய மிக முக்கியமான அட்மிரல் கூப்பர் அவர்களும் இன்னும் பலரும் விட்ஸ்காஃப் விசேட தூதுவர் இவர்கள் ஒன்றிணைந்து விசேட செய்தியாளர் மாநாடு ஒன்றை நடாத்தி கொண்டிருக்கிறார்கள். அது தொடர்பான தகவல்களை நாங்கள் அடுத்து வழங்குகிறோம். ஆகவே தொடர்ந்து மடைந்திருங்கள். இந்த நேரத்தில் தான் இந்த தகவலும் வெளியாகிறது. ஆகவே அமெரிக்க ஜனாதிபதியின் அழைப்பை முற்றிலும் நிராகரித்தமைக்கான காரணம் அவர்கள் வருகின்ற விதம் ஈரானுடைய ஆன்மீக தலைவருக்கு தெரியும். ஏன்னால் அமெரிக்கா ஈராக்கில் சதாம் ஹுசைன் அவர்கள் இருக்கின்ற போது ஆரம்பித்த அந்த இராணுவ முன்னெடுப்பு என்பது இறுதியிலே ஈராக்கின் எண்ணெய் வளத்தை அவர்கள் சுவீகரித்து சென்ற ஒன்றோடு அந்த நாட்டினுடைய முழுதான அடிப்படை ஜனநாயக கட்டமைப்பை சிதைத்து விட்டுதான் சென்றார்கள். ஆப்கானிஸ்தானிலே அமெரிக்காவின் படுதோல்வியானது, அதாவது உங்களுக்கு ஒரு விடயத்தை குறிப்பிட வேண்டும். தலிபான்களோடு இடம்பெற்ற மிகப்பெரிய போராட்டம் அவர்களுக்கு பின்னடைவை கொடுத்தமைக்கான காரணம் அவர்களினுடைய எல்லா இடத்திலும் முன்னகர்வுகளை போன்று ஆசியாவில் அவர்களை பாரிய அளவில் கவர்ந்து கொள்வதற்கான வல்லமைகள் அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அது ஒரு விடயம். அடுத்து இன்னும் ஒரு விடயத்தினை பார்க்க வேண்டும். இதே போன்ற ஒரு வல்லமையை ஈரான் மீது எப்படி பிரயோகிப்பது என்ற ஒரு யோசனையில் அவர்கள் இருக்கிறார்கள். அது பொருளாதார தடைகள் மூலம் விதித்தாலும் ஈரான் பலமாகத்தான் இருக்கிறது. என்றால் ஈரான் மீது பொருளாதார தடை விதிக்கப்பட்டு எத்தனை தசாப்தங்கள், அத்தனை காலப்பகுதியிலும் ஈரான் பொருளாதார ரீதியாக அமெரிக்க டாலருக்கு நிகராக ஈரானினுடைய பெறுமதி குறைந்து, அமெரிக்காவின் டாலர் பல மில்லியன்கள் அங்கே பெறுமதியாக இருந்தாலும் கூட ஈரான் இன்றும் யுத்த உபகரணங்களை உற்பத்தி செய்து கொண்டுதான் இருக்கிறது, யுரேனியத்தை செறிவாக்கி கொண்டுதான் இருக்கிறது என்றுதான் அமெரிக்கா சொல்கிறது. அப்படி என்றால் பொருளாதார தடையை மீறியும் ஒரு நாடு வளர்ச்சியில் இருக்கிறது என்றால் அதனுடைய மறைமுகமான தன்மைகள் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு ஆர்வம் அமெரிக்காவுக்கு இருக்கும் இல்லையா? என்றால் இவ்வளவு பொருளாதார விரிவாக்கல்கள் உள்ள ஒரு அமெரிக்காவே அந்த நாட்டு மக்கள் மீது அதீத வரிசுமையை விதிக்கின்ற அளவுக்கு பொருளாதார நட்டம் அடைந்திருக்கிறது. இப்போது போராட்டங்கள் வெடிப்பதற்கு மிக முக்கிய காரணங்களுள் ஒன்றும் அதிக வரி விதிப்பு தான் அமெரிக்காவிலே. போர்ட்லாண்டிலே சட்டவிரோத குடியமர்வாளர்களுக்கு எதிரான அந்த விடயம் ஒரு புறம், மறுபுறம் அதிக வரி விதிப்புக்கு எதிரான மக்கள் போராட்டம். அந்த 70 லட்சம் பேர் மக்கள் வீதிக்கு இறங்கியமைக்கான மிக முக்கிய காரணம் அதுதான். இது இப்படி இருக்கக்கூடிய சூழலிலே இவ்வளவு பொருளாதாரத்திலே பலமாக இருக்கிறோம் என்று சொல்லக்கூடிய அமெரிக்காவுக்கே இப்படி நெருக்கடிகள் இருக்கின்ற போது அமெரிக்கா விதித்த பொருளாதார தடைகளையும் மீறி வல்லரசாக ஒரு பிராந்தியத்தையே கட்டுப்பாட்டில் வைத்திருக்கக்கூடிய ஈரான் எப்படி அதனை செய்கிறது என்ற ஒரு அசாத்தியமான கேள்விக்கான பதிலை தேடுவதும் அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கலாம். எது எப்படியோ ஈரானின் ஆன்மீக தலைவர் ஒரே வெட்டில் சொல்லிவிட்டார், முடியாது, சென்று வாருங்கள் என்று. தொடர்ந்து நீங்கள் அன்பான நேயர்களே.